ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். காலையில் நம்ம மல்லி வந்து காஃபி பவுடர் கொடுத்துருந்து எல்லாமே வந்து வாட்ச் பண்ண இந்த போதுமொன்று கிளவி பார்த்தீங்கன்னா மோடு மூட்டி வந்து நல்லாவே வந்து மூட்டி விட போகிறாங்க. விஜய், நீ வந்து வெண்பா கிட்ட வந்து மல்லியை வந்து பழகிவிட்டானா கண்டிப்பாக வந்து அதை வச்சு உன் கூட வந்து சேர பாப்பா. வெண்பாவை வந்து மல்லிக்கிட்ட வந்து தள்ளியே வை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுவும் போக நீ வந்து அந்த வீட்டில் வந்து அவள் ஒரு டேபிள் சேர் மாதிரி தான் வந்து சொன்னேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கட்டில் வந்து சமையல் பண்ணுறதுலேருந்து பூஜை ரூமில் பூஜை பண்ணுற வரைக்கும் எல்லாமே வந்து உரிமையோடு வந்து பண்ணிகிட்டு இருக்கா விஜய் அப்படின்ற மாதிரி வந்து மூடு மூட்டிகிட்டு இருக்காங்க. இதுக்கு நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா வெண்பா என்ன இருந்தாலும் என்னுடைய குழந்தை, அவள் வந்து எப்போயும் என்னை வந்து விட்டு போக மாட்டான். மல்லி வந்து என்ன தான் வந்து பாசத்தை காட்டினாலும் டாடான்னா அவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து மல்லியை வந்து நான் வந்து சேர்த்திக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேன். நான் அது அவகிட்டே வந்து சொல்லிட்டேன். நீ வந்து என் வாழ்க்கையிலே வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து இதெல்லாம் செய்கிறேன்னா அவள் வந்து செஞ்சுட்டு போகிறான், நீங்கள் எதுக்காக வந்து கண்டுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இதை சொன்னதும் பார்த்தீங்கன்னா நம்முடைய ரஞ்சிதாவுக்கு பார்த்தீங்கன்னா மூக்கு வேத்துருச்சுங்க. என்னடா இது, அவங்க ரெண்டு பேருக்கு வந்து சண்டை முத்திக்கிட்டு தான் வந்து போகுதுன்னு பார்த்தா கடைசியில் வந்து நம்ம கையில் பேசுகிறப்ப இவ்வளோ வந்து சாப்பிட்டா வந்து பேசிட்டு போகிறேன், ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு போகிறான்ட்டு நான் போக பார்த்தா நம்ம வாழ்க்கை வந்து அவ்வளோதான். நான் கல்யாணம் நின்றதோட தான் போயிடும் பொழுது மல்லியை வந்து டிவோர்ஸும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது இருக்குன்றது அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க போகிறாங்க. நம்மளுடைய அன்னபூரணி பார்த்தீங்கன்னா வேலை வந்து கரெக்டாக வந்து பார்க்குற போல இருக்குது. மாப்பிள்ளை கிட்ட வந்து இல்லாத பொருளாத்தெல்லாம் வந்து சொல்லி மல்லியோட பேரை வந்து டேமேஜ் பண்ணுறியாட்டுங்குதே. இருக்கட்டும், நீ என்ன தான் வந்து டேமேஜ் பண்ணாலையும் என்னுடைய ரூட்டே வந்து தனி. நான் எப்படி வந்து மல்லி விஜய் வந்து சேர்த்து வைக்கிறேன்றதை மட்டும் பாரு. நான் சேர்த்து வைக்கணும் இல்லையோ, வெண்பாவே வந்து சேர்த்து வச்சிருவா. அவ்வளோ இதில் அவ்வளோ ஆர்வமாக இருக்கா அப்பா அம்மா வந்து சேர்றதுக்கு. நீ வந்து என்னன்னு நினச்சிக்கோ, நாங்கள் செய்கிறதே செஞ்சுக்கிட்டே இருப்போம். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் விஜயை விட்டு மல்லியை வந்து பிரித்து பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை பார்க்குறேன். அதுக்கான வாய்ப்பே உங்களுக்கு வந்து தரமாட்டேன், வேணா ட்ரை பண்ணி பார்த்துங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அன்னபூர்ணியை வந்து ஈஸியாக வந்து சொல்கிறாங்க. நம்முடைய மல்லி பக்கம் பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணியும் வெண்பா வந்து இருக்கிற வரைக்கும் நம்முடைய விஜய் சார் கூட வந்து கண்டிப்பாக வந்து எப்படியாவது வந்து சேர்த்திடலாம் அப்படின்றத பார்ப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய மல்லிக்கு பார்த்தீங்கன்னா உறுதுணையாக வந்து நம்முடைய அன்னபூர்ணியமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அன்னபூர்ணி டேஞ்சர், அவகிட்ட வந்து வச்சிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து தள்ளியாக தான் வந்து இருக்காங்க. அவங்க பிளான் போட்டாலுமே வந்து சும்மா வந்து வெத்தாக தான் வந்து பிளான் போடுறாங்க. அது எல்லாமே வந்து நம்மளுடைய அன்னபூர்ணியம் வந்து தலைக்கீழே வந்து கவுத்து விட்டுறாங்க. வரப்போகிற எபிசோடில் எல்லாமே இந்த மாதிரி தான் நடக்கும்போது நம்ம மல்லிகை விஜய் வந்து சேர்ந்தால் நல்லாயிருக்கும். அவருடைய கோவத்தெல்லாம் வந்து தூக்கி போட்டு நம்ம தான் வந்து மல்லிக்கு வந்து தாலி கட்டிட்டோமே, நம்ம வந்து மல்லிக்காவும் வெண்பாக்காவும் வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு நினச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.